ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேதோ விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறாய். யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லையே. வாழ்க்கையில் எல்லாமே அற்புதமாக நடக்கப் போகிறது. அடுத்த கட்ட வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கவோ போகிறாய். இதில் உனக்கு வேறு என்ன கவலை? ஆரம்பத்தில் எல்லாமே பயமாகத்தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் வெளியில் சொல். உனக்கு பிடித்தவர்களிடம் யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவர்களிடம் சொல். அந்த பயமானது நிச்சயமாக போகும். அதை விட்டுவிட்டு மனதுக்குள்ளேயே ஒவ்வொரு விஷயத்தையும் வைத்து பூட்டிக்கொண்டே இருந்தீர்கள். ஆனால் வாழ்க்கையில் உங்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியாதே. எல்லா நிமிஷங்களும் பயந்து கொண்டே இருக்க வேண்டியது தானே. உன்னுடைய மனநிலைமை என்னவென்பதை நான் புரிந்து கொண்டேன். உன்னுடைய மனநிலைமையில் வேறு யாராவது இருந்தார்கள் என்றால் நிச்சயமாகவே ஏதாவது முடிவெடுத்திருப்பார்கள். ஆனால் நீயோ எல்லா முடிவையும் என் கையில் ஒப்படைத்துவிட்டு என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்படுத்தினீல சாயி, இப்பொழுது இதையும் சரி செய் என் வாழ்க்கையில் என்று நீ என்ன சொல்வாய்? என்ன சொல்கிறாய்? இதுதானே சொல்கிறாய். இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீல்ல, என்னோட கஷ்டத்தை எல்லாத்தையும் நீயே ஒன்றா எடு என்று என்னிடம் வந்துதான் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறாய். சில பேர் நான் கஷ்டம் கொடுக்கிறேன் என்பதற்காக சாயை இனிமேல் நான் வணங்க மாட்டேன், ஒரு பொழுதும் சாயை நான் நம்ப மாட்டேன் என்பார்கள். ஆனால் ஒரு முறை கூட நீ சாய் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறாய். சாய்தான் என்னுடைய உலகம் என்றும் சொல்லியிருக்கிறாயே தவிர இந்த சாயை ஒரு நாளும் நீ தவறாக பேசியது கூட கிடையாது. அந்த அளவுக்கு இந்த அப்பா மீது ஒரு நம்பிக்கை, ஒரு பாசம். எதுவாக இருந்தாலும் இந்த அப்பா உன்னை காப்பாற்றுவேன் என்ற ஒரு எண்ணம். தேடும் ஒவ்வொன்றும் உனக்கு கூடிய விரைவாக கிடைக்கும். நீ இத்தனை வருஷங்கள் காத்து கொண்டு இருந்தாய் ஒவ்வொரு விஷயத்தையும். ஆனால் இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் எதற்கும் காத்திருக்க வேண்டிய அவசியங்கள் அல்ல. பொறுப்பான பிள்ளைக்கு அப்பா பொறுப்பாக இருந்து நடத்தி கொடுப்பது தானே நல்லது. நான் எல்லா விஷயத்தையும் அற்புதமாகவே நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக ஒவ்வொன்றாக நடக்கும். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எதுவும் தப்பான எதிர்பார்ப்புகளே அல்ல, எல்லாமே நல்ல எதிர்பார்ப்புகள் தான். நீ எதிர்பார்ப்பதை யாராவது கேட்டால் கூட இது உனக்கு தேவையா என்பார்கள். உனக்கு தேவையுள்ள விஷயங்களை மட்டுமே தான் யோசிக்கிறாய். எல்லா விஷயத்தையும் நினைத்து வரிசையாக குழம்பிக்கொண்டே இருக்காது. எந்த ஒரு விஷயமும் உனக்கு தவறாக நடக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையும் நினைத்து எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை தூற்றினார்களோ, யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் அனைவருமே வெட்கப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை அந்த இறைவனானவர் நிச்சயமாக நழுவி நடத்துவார். எந்த ஒரு விஷயத்திலேயும் இந்த சாயப்பா உனக்கு குறை வைக்க மாட்டேன். குறையில்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுப்பேன். யார் உன்னை பார்த்தாலும் இப்பொழுது பாவமாக பார்க்கலாம், ஐயோ உன்னுடைய வாழ்க்கை எப்படி ஆயிட்டா என்று. ஆனால் கூடிய விரைவில் எப்படியோ வாழ்க்கை மேலே கொண்டு வந்து விட்டாயே என்று பெருமையாக பேசும் அளவுக்கு உன்னுடைய இந்த வாழ்க்கை அப்படியே திருப்பி போடும் அளவுக்கு மாறும். எந்த ஒரு விஷயத்திலேயும் நான் குறை வைக்க மாட்டேன். எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாகவோ, எந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் தப்பாகவோ போகாது. எல்லா தெய்வமும் உன்னை சூழ்ந்திருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணீராக இருந்தது. ஆனால் இனிமே அனைத்து விஷயமும் சந்தோஷம் என்ற வெள்ளத்தில் தான் மிதக்கப் போகிறது. நாளுக்கு நாள் ஏக்கங்களும் கவலைகளுடனும் வாழ்ந்து கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷமும் அற்புதமாக இருந்தால் யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள். அதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நான் அற்புதத்தில் மிதக்க வைப்பேன். நீ நினைக்கிறாய் வாழ்க்கை நிலைமை இப்படியே இருந்துவிடும், எதிலும் முன்னேற்றம் வராது, எதிலும் அற்புதம் நடக்காது என்று. ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன், நீ நினைப்பதுதான் தவறு. யாருடைய வாழ்க்கையும் இப்படியே இருந்து விடாது. திடீர் என்று ஒவ்வொரு நபருக்கும் மாற்றங்கள் வரும். உன்னுடைய ஜாதகத்தில் தலையில் எழுதியிருக்கும் விதியானது என்ன தெரியுமா?
இப்பொழுது நீ கஷ்டப்பட வேண்டும், எதிர்காலத்தில் நீ அற்புதமாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே. எதிர்காலம் என்பதை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? 1 வருஷம் 2 வருஷம் கழித்தார் இல்லை, நாளை நாளை மறுநாள் கூட எதிர்காலமே தான். நாளை நாளை மறுநாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நடக்கும். கவலைகள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். சோர்வுகள் மட்டுமே இருக்கும். எல்லா நிமிஷத்திலேயும் வருத்தங்கள் மட்டுமே இருக்கும் என்று எப்பொழுதும் நினைத்துவிடக் கூடாது. நாளுக்கு நாள் மாற்றத்தை கொடுத்து கொண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் வளர்ச்சிகளை கொடுத்து கொண்டும் இருப்பேன் இந்த சாய். சாய்க்கு பாகுபாடு பார்ப்பது தெரியாது, பணக்காரன் ஏழை என்று. அதே மாதிரி இவன் எனக்கு பூஜை செய்கிறான், இவன் எனக்கு பூஜை செய்யவில்லை என்று இது மாதிரி பிரித்து பிரித்து பார்ப்பது இந்த சாய்க்கு தெரியாது, சாய்க்கு வராது. யாரிடம் உண்மையான அன்பு இருக்கிறது, யார் என்னை அளவுக்கு மீறி நம்புகிறார்களோ அவர்களுக்கு நான் எந்த ஒரு நல்லதும் செய்திருக்க மாட்டேன், எந்த ஒரு விஷயமும் அளவு அதிகமாக செய்திருக்க மாட்டேன். ஆனால் அப்பொழுதுமே இந்த சாய்தான் எல்லாம் என்று அளவுக்கு மீறி நம்புகிறார்கள் பார், அங்குதான் நான் குடியிருக்கிறேன். இப்பொழுது நீ எந்த நம்பிக்கையில் இந்த வாக்கை கேட்கிறார்? சாய் தான் சொல்கிறார், சாய் நம்மோடு இருக்கிறார், சாய் நமக்கு இந்த வாக்கை அனுப்பியிருக்கிறார் என்றுதானே. சாயை நீ எந்த அளவுக்கு நம்புகிறாய்? நிச்சயமாக நீ நம்ப 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 இந்த சாய் உன்னை அதிகமாகவே அற்புதமாகவே உன்னை மேலே 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 கொண்டு வருவேன். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். பிரச்சனைகள் வருமோ என்று நினைக்கிறாய், பிரச்சனைகள் வராது. பிரச்சனைகள் வரும் என்று உன்னுடைய மனம் தோன்றினால் அதை எந்த அளவுக்கு சுமூகமாக முடிக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். காலம் உனக்கு எப்பொழுதும் கைவிடுவது இல்லை. நீ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த ஒரு சுப காரியமோ பக்கத்தில் நெருங்கிவிட்டது. ஆனாலும் சில பயங்கள் உன் மனதில் இருக்கிறது, என்ன நடக்குமோ என்று. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் வேண்டாம். ஏன்னா நீ என் மீது பாரத்தை போட்டு என் கையில் பொறுப்பை கொடுத்து விட்டு நீ உன்னுடைய விஷயத்தை செய்ய போகிறாய், செல்ல போகிறாய். அதனால் நீ எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாம். அமோகமும் அற்புதமும் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எந்த ஒரு குறையும் உனக்கு இருக்க வேண்டாம். எந்த குறையும் உனக்கு இருக்காது. மனதளவில் அமைதி கொள். எல்லா நிமிஷத்திலேயும் வாழ்க்கையில் அற்புதம் வரும். தேடும் ஒவ்வொன்றும் இனிமையானதாகவும் அற்புதமானதாகவும் இனிமேல் வரும் இருக்கும். கஷ்டப்பட்ட நாட்களோ முடிந்து விட்டது, இஷ்டமான நாட்களோ பிரிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஏகப்பட்ட இன்பத்திற்கு சொந்தக்காரியாக நீ மாறப் போகிறாய். எந்த ஒரு இன்பமுமே இல்லாமல் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இன்பங்களும் வந்து கொட்ட போகிறது. ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவும் போகிறது, ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கவும் போகிறது. யார் என்ன சொன்னாலும் சரிதான், மனதில் நீ மட்டும் தெளிவாக இரு. 1000 விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் நீ எதன் மீது குறியாக எதன் மீது ஆசையை வைத்திருக்கிறாயோ அதை படிப்படியாகவே செய். உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் வந்து கொட்ட ஆரம்பிக்கும். உன்னிடம் மனம் திறந்து நான் பேசிவிட்டேன். என் மனதில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நம்புவதும் நம்பாமல் இருப்பதும், நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்வதும் செய்யாமல் இருப்பதும், கவலைப்படுவதும் கவலைப்படாமல் இருப்பதும், சந்தோஷமாக இருப்பதும் சந்தோஷம் இல்லாமல் இருப்பதும் உன் கையிலேயே உள்ளது. உன்னுடைய ஜாதகத்தில் என்ன இருக்கிறது? நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன்? நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆசைப்பட்ட, நான் என்ன ஆசைப்பட்டேன் என்று ஒவ்வொன்றாக உனக்கு சொல்லிவிட்டேன். எதெல்லாம் செய்ய போகிறேன் என்பதையும் சொல்லிவிட்டேன். மேலும் மேலும் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு நீ குழப்பிக்கொண்டே இருந்தாயானால் எதுவுமே செய்ய முடியாது. குழம்பி தவிக்காதே. எதிர்பார்த்த விஷயங்கள் கூடிய சீக்கிரமாக கைகூடும். நாளுக்கு நாள் பிரச்சனைகளே உன்னுடைய வாழ்க்கையில் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். சுதாரிப்பு மட்டும் என்றும் இருக்கட்டும். சுதாரிப்போடு இருந்தால் எல்லாமே அற்புதமே. நீங்கள் மட்டும் எப்பொழுதும் என் பேச்சை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். நான் என்ன சொல்கிறேனோ
அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் அற்புதத்தையே ஆழ்வீர்கள். எல்லா நாளும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். நீங்கள் சாய்ராம். ஓம் சாய்ராம்.